அண்ணாமலையை பிஜேபி தலைவராக்கி இருக்கிறது அப்படின்னா அந்த பிஜேபியினால இன்னும் பல அண்ணாமலைகளை பல தலைவர்களை உருவாக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சட்டலா சொல்லியிருக்கு. 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுதுல, அல்ல அவரை போட்டியிட சொல்லுங்களேன் பார்ப்போம், அல்ல டெபாசிட் வாங்குறாரா பார்ப்போம் அப்படின்னா அமித்ஷா சொல்லி இருக்கிற இந்த வார்த்தை. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், இனிமேல் தமிழகத்தை நான் குறிவைக்க போகிறேன் அப்படின்னு அமித்ஷா கூறியிருப்பது இது யாருக்கான எச்சரிக்கைங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானாகவே புரியும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நேற்று ஜூன் 11ஆம் தேதி டெல்லியில் இருக்கிற பிஜேபி தலைமையகத்தில் தமிழக பிஜேபிக்கான கோர் கமிட்டி மீட்டிங், அதாவது தமிழ்நாடு பிஜேபி ஜார்கன்ல சொல்றதுன்னா மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. அது நேற்றைக்கு இரவு 7 மணி தொடங்கி கிட்டத்தட்ட 10 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்துல தேசிய தலைவர் நிதின் நபீன், அப்புறம் பிஜேபி ஆர்கனைசிங் செக்ரட்டரி BL சந்தோஷ் மற்றும் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, அப்புறம் தமிழக பிஜேபியுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், H ராஜா, பொன்னார், மதுரை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் மற்றும் பிஜேபியுடைய அந்த ஜெனரல் செக்ரட்டரிஸ் எல்லாருமே, கருப்பு முருகானந்தம், AP முருகானந்தம் எல்லாருமே பங்கேற்று இருக்கிறார். அந்த கடைசி 1 hour அமித்ஷா பங்கேற்று பேசி இருக்கிறார். சோ முதல்ல முழுக்க இது ஒரு இன்டராக்ஷனாவே போயிருக்கு. அவங்கவுங்க அவங்களுடைய அபிப்பிராயங்கள்லாம் தெரிவித்து இருக்கிறார்கள். அதுல குறிப்பா அண்ணாமலை போனதுனால பிஜேபிக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பற்றி பல பேர் எடுத்துரைத்து இருக்கிறார். அதுல குறிப்பா சொல்லப்பட்ட என்னன்னா, தமிழ்நாடு பிஜேபியுடைய மொத்த மாவட்டங்கள் 67, அல்ல 65 மாவட்ட தலைவர்கள் பிஜேபியுடன் இருக்கிறார்கள். 2 மாவட்ட தலைவர்கள் அண்ணாமலை பக்கம் தாவி இருக்கிறார்கள். ஒருவர் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர், இன்னொருவர் விருதுநகர் மாவட்டத்துடைய தலைவர் பாண்டுரங்கன். இது அவங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்புறம் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஒரு 4-5 பேர் வெளியில போயிருக்காங்க. குறிப்பா மதுரையை சேர்ந்த மகா சுசீந்திரன், அப்புறம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த வசந்தராஜ், இந்த மாதிரி ஒரு பல பேருடைய பெயர்கள் சுட்டி காட்டப்பட்டு இந்த மாதிரி போயிருக்காங்க. மண்டல் லெவல்ல ஒரு 10-15% பேர் அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க. இந்த மண்டலுக்கும் கீழாக கேடர்ஸ் லெவல்ல ஒரு 25% பேர் வரைக்கும் அண்ணாமலை பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மையக்குழு கூட்டத்தில் சுட்டி காட்டப்பட்டு இது எல்லாம் நிதின் நபீன் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார். அதுல பேசுறப்பவே ஒருவர் எழுந்து என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க போறாங்க, இது ஒரு அலார்மிங்கான சிச்சுவேஷனா, எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்லாம் கேட்கிறப்போ நிதின் நபீன் ஒன்னே ஒண்ணு சொல்லி இருக்கு. அவர் திடீர்னு கிளம்பி போயிருக்கிறார், அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அது அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவரோ அந்த மாநிலத்துல அந்த நிமிஷத்துக்கு ஒரு அதிர்வை உருவாக்கும், ஒரு சின்ன ட்ரிமர் இருக்கும். அதுக்கப்புறம் அது செட் ஆகும். நீங்க போனவரை பத்தி ரொம்ப அலட்டிக்க தேவையில்லை. அவரை மையப்படுத்தி ஒரு அரசியலை எப்போதுமே முன்னெடுக்காதீங்க. அண்ணாமலையை மையப்படுத்தி ஒரு அரசியலை முன்னெடுத்தீங்கன்னா அது அண்ணாமலையை நீங்களே பெரியவர் அப்படின்னு ஆக்கி விட்டுறீங்க, ஒரு பெரிய தலைவர் மாதிரி பாக்குறீங்கன்னு ஆயிடும். அந்த அளவுக்கான ஒரு பெரிய தலைவரும் கிடையாது. அதனால அண்ணாமலையை மையப்படுத்தி நீங்க ஒரு அரசியலை முன்னெடுக்காதீங்க. அவர் நேற்றுக்கு வரைக்கும் இருந்தா இன்றைக்கு இல்ல, அவ்வளவுதான். இல்லாத நிலையில நம்முடைய அரசியலை எப்படி முன்னெடுக்கிறதுன்னு பாருங்க. நம்முடைய அரசியல் என்னவா இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்னா, ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியலாக இருக்க வேண்டும். இன்னைக்கு தாவேகா இருக்கு, தாவேகாவை எதிர்த்து அரசியல் செய்யுங்கள். தாவேகா செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பாருங்க, அதை சுட்டி காட்டுங்க. அதற்கு எதிராக சிறியதும் பெரியதுமாக என்னென்ன விதமான போராட்டங்களை நடத்த முடியும் என்று பாருங்கள். சோ முழுக்க தமிழகத்தின் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கட்சியாக பிஜேபியை மாற்றுவதற்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். அதுல மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு தலைவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் அண்ணாமலைங்கிற ஒருத்தரை பத்தி நாம தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம், அங்க நிதின் நபீனோ அமித்ஷாவோ அலட்டிக்கவே இல்லை, அவரை ஒரு பொருட்டா கூட நினைக்கல சார், அந்த பெயரை பற்றி அவங்க கவலைப்பட தயாரா இல்ல சார். ஏன்னா அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய வீச்சு, அவங்களுடைய அனுபவத்துல இது மாதிரி பல பேரை பார்த்திருக்காங்க. அதனாலயே என்னன்னு தெரியல, அண்ணாமலைய பொருட்படுத்தவே இல்லை. நீங்க சும்மா அண்ணாமலை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அடுத்த வேலையை பாருங்க. அவர் போயிட்டாரு, இனிமே அவருடைய சர்வைவலுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருப்பாரு. நீங்க அதை விட்டுட்டு அரசியல் பண்ணுங்க. எது ஆளுங்கட்சியோ அதை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தானாவே எப்படி செட்டில் ஆகணுமோ எல்லாம் சரியா செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அறிவுபூர்வமா சிலர் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். ஒருத்தர் அந்த மையக்குழு கூட்டத்துல பேசுறப்போ ஒன்னு சொல்லி இருக்கிறார், இனிமேல் மோடி வெறுப்பு அரசியல் அப்படிங்கிற ஒன்ன தமிழ்நாட்டுல யாரும் முன்னெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அப்படி அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு உடனே அமித்ஷா கேட்டு இருக்கிறார். அமித்ஷா ஒரு கடைசி 1 hour இருக்கிறப்ப தான் வந்திருக்கிறார். அது 3 மணி நேரமா போயிட்டு இருக்க மீட்டிங்
2 மணி நேரம் முடிஞ்ச நிலையில அவர் வந்திருக்கிறார். அப்போ இந்த மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தலைவர், மோடி வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது இனி தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்லி இருக்கிறார், முதல்ல அந்த மோடி வெறுப்பு அரசியலை முன்னெடுத்த டிஎம்கே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அது வெளியில எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கிறது. அது கூட இருந்த கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட எல்லாமே வெளியே போய்விட்டன. அதனால இனி அவங்க தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்களே ஒழிய இனிமேலும் மோடி வெறுப்பு அரசியலை பண்ணிட்டு இருந்தா அவங்க கம்ப்ளீட்டா டிவியேட் ஆயிருவாங்க, அரசியலுக்கு பொருத்தமற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். அதனால அவங்க மோடி வெறுப்பு அரசியலை முன்னெடுக்க முடியாது. தாவேக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஜானா காலி, டிஎம்கே சுத்தமா தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ எந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் தாவேக்கா மத்திய அரசின் உதவியோட தான் செஞ்சு ஆகணும், நம்மள்கிட்ட தான் மண்டியிட்டு ஆகணும், மடிப்பிச்சை கேட்டாகும். இந்த சூழ்நிலையில தாவேக்கா மோடி வெறுப்பு அரசியலை முன்னெடுத்தால் அது வேறு விதமாகி விடுகிறது. அதனால தாவேக்கா 5 வருஷம் நீடித்தாலும் கூட அவர்களும் மோடி வெறுப்பு அரசியலை முன்னெடுக்க முடியாது. சோ விஜய் வெற்றி நல்லதோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் விஜயனுடைய இந்த வெற்றியின் மூலமாக தமிழகத்தில் மோடி வெறுப்பு அரசியல் முடிவுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்புறம் இன்னொருவர் கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸ் வந்திருக்கிறது, அதை எப்படியாவது இனிமேலாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சுட்டி காட்டி இருக்கிறார். அப்படி சுட்டி காட்டினப்போ இன்னொருவர் டக்குன்னு எந்திருந்து, காங்கிரஸ் இருக்கிறது கூட பரவாயில்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழக அமைச்சரவையில் முஸ்லிம் லீக் பிரதிநிதி ஒருவர் அமைச்சராக இருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே இன்னைக்கு வரைக்கும் முஸ்லிம் லீக் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கெடுத்திருக்கிறது அப்படின்னா கேரளத்தில் மட்டும்தான். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க பங்கெடுத்ததே கிடையாது. முதன் முறையாக முஸ்லிம் அதிகாரத்தில் நுழைந்து இருக்கிறது, ஆட்சியில் நுழைந்து இருக்கிறது. அப்படின்னா அதை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கறத அமித்ஷா அவர்களும் நிதின் நவீன் அவர்களும் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சோ இந்த என்டையர் கான்வர்சேஷன் அண்ட் இன்டராக்ஷன் ரொம்ப இன்டலெக்சுவலா போயிருக்கு. அதுல பல பேர் தமிழ்ல பேசியிருக்காங்க. அப்படி தமிழ்ல பேசுறப்போ கலந்து கொண்ட தலைவர்களிலேயே ஒரு சிலர் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சிலர் தமிழ்ல பேசுறப்போ ஓரளவு ஹிந்தியில எல்முருகன் அவர்களே மொழிபெயர்த்து இருக்கிறார். அப்புறம் நிதின் நவீனுடைய ஸ்பீச், அப்புறம் அமித்ஷாவுடைய ஸ்பீச் எல்லாம் வர்றப்போ அது எல்முருகன் சில இடங்கள்ல மொழிபெயர்த்து இருக்கிறார், சில இடங்கள்ல ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் மொழிபெயர்த்து இருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப ஒரு கார்டியலா ரொம்ப பிரமாதமா அந்த இன்டராக்ஷன் போயிருக்கு. அதுல இவங்களுக்கு கைட்லைன் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்க உங்களுடைய அரசியல் கடமை என்னவோ அதை செய்யுங்க, தாவேகாவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுங்கள். அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அவர் இன்றைக்கு இந்த கட்சியிலேயே இல்லை. அண்ணாமலையை பற்றி அதிகமாக பேசுவதன் மூலம் அண்ணாமலையை ஒரு பெரிய தலைவர் போல நீங்களே உருவாக்காது, அந்த தவிர கடந்த காலத்துல பண்ணியாச்சு, இப்ப நீங்களும் அதை செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சுட்டி காட்டி இருக்காங்க. இதுக்கப்புறம் நிதின் நவீன் அப்படியே இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டினாரா. இந்த அண்ணாமலை வெறும் அண்ணாமலையா இருந்தாரு, அவரை தலைவராக்கினது யாரு? பிஜேபி தான். பிஜேபி தான் அவரை தலைவராக்கியது. சோ அண்ணாமலையே பிஜேபி தலைவராக்கி இருக்கிறது அப்படின்னா தலைவராக்க முடிந்திருக்கிறது தான். இதே போல பல அண்ணாமலைகளை பிஜேபி உருவாக்கும். கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் பதற்றம் அடைய வேண்டாம், நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சட்டலா சொல்லியிருக்கு. இந்த அண்ணாமலையை தலைவராக்கியது பிஜேபி தான். அந்த பிஜேபியினால இன்னும் பல அண்ணாமலைகளை பல தலைவர்களை உருவாக்க முடியாதா? ஏன் இவ்வளவு பதற்றப்படுறீங்க? ஒண்ணுமே கிடையாது, அமைதியா இருங்க அப்படின்னு இருக்கு. அதுதான் அந்த கலந்து கொண்ட ஒரு பல முக்கியமானவர்கள்ட்ட பேசிட்டு தான் அந்த இன்புட்ஸை வச்சுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே ஒண்ணு சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, நாம தான் சார் அண்ணாமலைன்னு பேசிட்டு இருக்கோம், மேலிடத்துல அண்ணாமலை ஒரு பொருட்டா கூட நினைக்க தயாரா இல்லை, அதை பற்றியே அவங்க பெருசாலாம் எடுத்துக்கவே இல்லை சார். அவங்க போற போக்குல அப்படியே ஊதிட்டு போயிட்டே இருக்காங்க. அதாவது இது எப்படின்னாங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறோம், பெரிய பிரம்மாண்டமா அந்த ஃபிளைட் நிக்குது, இந்த ஃபிளைட் பக்கத்துல நம்ம போறப்போ அந்த பிளைட் அருகில் இருந்து பார்ப்போம். அப்போ இந்த பிளைட் ரொம்ப பெருசுன்னு நம்ம நினைச்சோம். அதே பிளைட் ஒரு 20,000 அடி 30,000 அடி உயரத்துல பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழே இருந்து பாக்குறவனுக்கு அந்த தும்மா துண்டு அப்படியே தீப்பெட்டி சைஸ்ல தெரியும். அதே போலதான் நாம தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு அண்ணாமலையை பாக்குறப்போ அவர் ஏதோ பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவங்க டெல்லியில உட்காந்துட்டு எத்தனையோ பேரை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னால அண்ணாமலை கடுகுல 100ல 1 பங்கு அப்படித்தான் அமித்ஷா பார்க்கிறார். அதை அமித்ஷா தன்னுடைய ஸ்பீச்ல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதெல்லாம் அதுல வேடிக்கை. இப்ப இந்த நிதின் நவீன் இவங்களுடைய இன்டராக்ஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் கடைசியா அமித்ஷா பேசி இருக்கிறார். பேசி இருக்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
ஒரு பல உதாரணங்கள் சொன்னாராம். அதுல ஒண்ணு சொன்னாராம், நான் இப்ப சின்ன பையன் கல்யாண் சிங் ஒரு மாபெரும் தலைவர். அகமதாபாத்துக்கு கல்யாண் சிங் வந்துட்டு போறாரு. அவர் கிளம்பி அந்த கார்ல கிளம்பி போறாரு. அந்த கார் கிளம்பி போனதும் கார் எங்க நின்று கொண்டிருந்தோ அந்த மண்ணை எடுத்து அங்கு நின்ற பெண்கள் நெற்றியில் இட்டு கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு பாப்புலர் லீடர் கல்யாண் சிங். அன்னைக்கு கல்யாண் சிங்குக்கும் மேலான ஒரு தலைவர்னா அந்த யூபி அந்த இதுல கற்பனை கூட பண்ணிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவரே பிஜேபி விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வந்து ஒரு கடைசியில காணாமலே போய்விட்டார். ஒன்ஸ் பிஜேபி விட்டு வெளியில போயிட்டா அதுக்கப்புறம் திரும்ப வந்தாலும் கூட அந்த பாப்புலாரிட்டியும் திரும்ப வராது, அந்த ஈர்ப்பும் திரும்ப கிடைக்காது. அதே போல மத்திய பிரதேச மாபெரும் தலைவராக இருந்தவர் உமா பாரதி திரங்கா யாத்திராலாம் நடத்தினவர். அவர் பிஜேபி விட்டு வெளியே போனார். அதுக்கப்புறம் அவரால் அரசியல் ரீதியா செயல்படவே முடியல, ஒண்ணும் இல்லாம போனார். கடைசியில திரும்ப பிஜேபிக்கு தான் வந்தார். அதனால பிஜேபியை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். பிஜேபியை விட்டு வெளியே போனவர்கள் அவர்கள் காணாமல் போய் விடுவார். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தத்துக்காக உருவான கட்சி, ஒரு தனிநபரை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. பிஜேபிக்கு தனிநபர்கள் பற்றியெல்லாம் தனி கவலை கிடையாது. தனியா ஒவ்வொரு தலைவர்களை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு எப்போதும் முக்கியம் நாடு, நாடுக்கு அப்புறம் சித்தாந்தம், சித்தாந்தத்துக்கு அப்புறம் கட்சி, இதுக்கப்புறம் தான் தனிநபர்கள் எல்லாரும். இந்த மூணையும் தாண்டி தான் பெரியவர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க. அதை பற்றி நாம கவலைப்பட தேவையில்லை. நாம நம்முடைய அரசியலை பண்ணுவோம். நீங்க உங்க மாநிலத்துல இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய குறைகளை சுட்டி காட்டுங்க, ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு அரசியலை பண்ணுங்க அப்படின்னு நிதின் நபீன் என்ன சொன்னாரோ அதே லைன்ல பேசியிருக்கு. அதுல பிஜேபினா எது முக்கியம் அப்படிங்கறதையும் அமித்ஷா தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். பிஜேபியை பொறுத்தவரை நாடு முக்கியம், அதற்கடுத்தது சித்தாந்தம், அப்புறம் கட்சி. இந்த மூணு தான். இந்த தனிநபர் ஆராதனை அது இது அல்ல, வேலையே கிடையாது அப்படிங்கறத அவர் சொல்லி இருக்கிறார். இதுல ஒரு சில பேர் உடனே டக்குன்னு எனக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது, அப்படின்னா மோடியை ஆராதிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். மோடி இந்த தேசத்துக்காக அந்த கட்சிக்காக எவ்வளவு செய்திருக்கிறார். இந்த கட்சியை வெற்றியுடைய உச்சத்துக்கு கொண்டு போனவர் மோடி. சோ தேசத்தையும் கட்சியும் ஒரு சேர வெற்றியின் உச்சத்துக்கு மோடி கொண்டு போய் இருக்கிறார். வெற்றியை தொட்டவர் மோடி. அதனால அவருடைய வெற்றி பாராட்டப்படுகிறது, பறைசாற்றப்படுகிறது. மற்றபடி அவர் புகழணும்னு புகழல. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சில பேரு வாழ்க்கையில வெற்றிங்கிறதே அடையாத நிலையில வெற்றி திருமகன்கள் போல புகழப்படுகிறார்கள் இல்லையா, போற்றப்படுகிறார்கள் இல்லையா. அப்படி செயற்கையா மோடிக்கு எதுவும் செய்யல. ஆர்கானிக்காவே அவர் தொடர்ந்து வெற்றி அடைகிறப்போ அவரை வெற்றி வீரர்னு புகழ்றாங்க. அது அவரை பற்றிய புகழாரமாக மாறுகிறது. இங்க புகழ்றதுக்கு எதுவுமே இல்லாத நிலையில ஒரு சிறு குழு ஒன்ன வச்சுக்கிட்டு சோசியல் மீடியா மூலமா புகழ்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிற செயற்கையான ஒரு மெக்கானிசத்தின் மூலமாக ஒன்றை செஞ்சுக்கிட்டே இருக்காங்களா, அந்த வேலையை மோடி பார்க்கல. அதைத்தான் அமித்ஷா இங்க சுட்டி காட்டி, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரொம்ப முக்கியம், இதுதான் சூப்பரான ஒரு பாயிண்ட். இப்படி அண்ணாமலை போயிருக்கிறதுனால கட்சியில இருந்து ஒரு கீழ் மட்டத்துல இவ்வளவு பர்சன்டேஜ் ஆட்கள் வரைக்கும் வெளியேறாங்க, அதே போல மேல் மட்டத்துல இத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்தப்போ அமித்ஷா டக்குன்னு சட்லா சொன்னாராம், அவர் தான் ரொம்ப பெரிய தலைவராச்சே, இப்போ உங்க மாநிலத்துல 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுதுல, அதுல அவர் போட்டியிட சொல்லுங்களேன் பார்ப்போம், இல்ல டெபாசிட் வாங்குறாரா பார்ப்போம் அப்படின்னா அமித்ஷா சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை. இதெல்லாம் பொதுவெளிக்கு வரவே வராது. நாங்க என்ன நடந்தது என்ன பேசினாங்கன்னு தோண்டி துருவி பல பேர்த்த பேசி நிறைய கேதர் பண்ணி இந்த விஷயத்த நான் முன்வைத்துக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரப்போகுதுல, அல்ல அண்ணாமலையை போட்டியிட சொல்லுங்க பார்ப்போம், டெபாசிட்டாவது வாங்குறாங்களா பார்ப்போம் அப்படின்னார். அதை விட இன்னொன்னு அவர் சொல்லி இருக்கிறார், அது ரொம்ப பெரிய மெசேஜ், அது சரியான கோணத்துல புரிந்து கொள்ள தெரிந்தவர்களுக்கு புரியக்கூடிய மெசேஜ். அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இப்பதான் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, இப்ப நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், இனிமே தமிழ்நாட்டை நான் கவனிச்சுப்பேன் அப்படின்னாராம். அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னு அவங்க மனசாட்சிக்கு அவங்க பார்வைக்கு விட்டுரு. சரி, இதை தாண்டி இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நிறைவுற்ற பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசுற நிதின் நபீன் ரொம்ப தெளிவா சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். குறிப்பா அண்ணாமலை தொடர்பாக. அண்ணாமலை இன்றைக்கு கட்சியில் இல்லை, விலகி விட்டார். எனவே அண்ணாமலை தெரிவிக்கிற கருத்துகளுக்கோ அவருடைய அரசியலுக்கோ பிஜேபி ஆதரவு அளிக்காது. அண்ணாமலையே கட்சியில இல்ல அப்படிங்கிறப்போ அவருடைய கருத்துக்கள் அவருடைய அரசியல் செயல்பாடுகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் பேச்சுக்கே இடம் கிடையாது. பிஜேபியை பொறுத்தவரை கட்சியும் சித்தாந்தமும் தான் முக்கியம். தனி மனித உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படக்கூடிய ஒருவர் தான் பெரும் தலைவராக இருக்க முடியும். கட்சியிலேயே இல்லாத ஒருவரை பற்றி பேச இதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்னு நிதின் நபீன் ஒரேடி அடிச்சு தள்ளியிருக்கு. அண்ணாமலை கட்சியிலே இல்லை, இனிமே அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, கட்சியிலேயே இல்லாத ஒருவரை பற்றி பேச இதற்கு மேல் எதுவும் இல்லை அப்படின்னு
நிதின் நபீன் செய்தியாளர்களிடம் நேற்றுக்கு தெரிவித்தார். இப்ப இதுவோ இவ்வாறு அவர் சொல்லி இருப்பதும் மையக்குழு கூட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது என்கிட்ட விவரித்தவர். அவர் சொன்ன அந்த விஷயம், அதாவது அண்ணாமலையே இங்கெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதல சார், நாம தான் அண்ணாமலைன்னு பேசிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் ஒருத்தருமே அதை பத்தி கவலையே படுற மாதிரி தெரியல, அவர் ஒரு பொருட்டா கூட நினைக்கல சார் அப்படின்னு அவர் சொன்னதும் அப்படியே டேலி ஆகிறது. சோ இதுதான் மையக்குழு கூட்டத்தினுடைய சம்மிங்க. சோ அந்த மையக்குழு கூட்டத்துல பங்கேற்றவர்களுக்கு தெளிவான கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்யுங்கள், அதுதான் அடிப்படை கைட்லைன்ஸ். இதை கொடுத்திருப்பது நிதின் நபீன் மற்றும் அமித்ஷா. அண்ணாமலை விஷயமாக நிதின் நபீனும் அமித்ஷாவும் கூறியிருப்பது என்ன? அண்ணாமலை என்கிற ஒருவரை பற்றி கவலையே படாதீர்கள், பொருட்படுத்தாதீர்கள், உங்கள் அரசியலை நீங்கள் செய்யுங்கள், எல்லாம் சரியாக நடக்கும். சோ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்த இந்த மையக்குழு கூட்டம் தொடர்பான விஷயங்களுடைய சம்மிங் அப் அப்படின்னா ஒரு 3-4 விஷயத்த சொல்லிடலாம். தமிழக பிஜேபியினுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கு தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய அரசியல், தாவேக்கா எதிர்ப்பு அரசியல், அதான் முன்னெடுங்க. அண்ணாமலையை பற்றி ரொம்ப அலட்டிக்காதீங்க, அவர் பொருட்படுத்தத்தக்க அளவுக்கு ஒரு பெரிய தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது. 3வது, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், இனிமேல் தமிழகத்தை நான் குறிவைக்க போகிறேன் அப்படின்னு அமித்ஷா கூறியிருப்பது. இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான டேக்அவே. இந்த 3வது விஷயம் இருக்கு அமித்ஷா கூறியிருக்கிறது, இது யாருக்கான எச்சரிக்கைங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானாகவே புரியும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.